புனித காலமாம் தவக்காலத்தின் 6ஆம் நாள். இன்றைய தினத்திலே நோன்பிருத்தலை பற்றி நாம் தியானிக்கவிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அனைத்து மதத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் இந்த விரதம் இருத்தல் என்பதை ஒரு பக்தி முயற்சியாக அனுசரிக்கின்றோம். நோன்பிருத்தல் என்று நாம் சொல்கின்றோம். சிறப்பாக நமது சகோதரர்கள் முஸ்லிம் நண்பர்கள் கூட இன்றைய மாதத்தில் ரமலான் நோன்பினை மிகவும் நேர்த்தியாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் நோன்பினை எப்படி பார்க்கிறோம், எப்படி இருக்கிறோம்? பல வகையான காரணிகள், கூற்றுகள் இதில் அடங்கியிருக்கிறது. தண்ணீர் குடிக்கலாமா? திரவ உணவுகள் மட்டும் உண்ண வேண்டுமா? அல்லது ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் நாம் அருந்தி கொள்ளலாமா? போண்டா பஜ்ஜி மட்டும் எடுத்துக்கொள்ளலாமா என்று அநேக கருத்துக்கள் நமது ஊரிலே, இல்லங்களிலே புறையோடி கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்பக்கூடிய நோன்பு என்பது என்ன? அந்த நோன்பு என்பது இந்த உடலை மறுத்து, அதாவது உடலின் ஆசைகளை மறுத்து. அன்றைய தினத்திலே நாம் ஒரு டிவி பார்க்கலான்னு தோணும். ஆனால் அன்னைக்கு நம்ம டிவி பார்க்கக்கூடாது. 4 வார்த்தைகள் சும்மா பேசலாமான்னு தோணும். அதை நம்ம அன்னைக்கு பேசக்கூடாது. இது போன்ற உடலை மறுக்கின்ற காரியங்கள். இரண்டாவதாக, இந்த உடலின் சிறு ஆசைகளை நாம் அடக்கக்கூடிய காரியங்கள். இரண்டாவது, மிக முக்கியமாக தேவ வசனத்தை தியானிப்பது. எடுத்துக்காட்டாக கானாவூரில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து செய்த புதுமையை பற்றி நாம் வாசிக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அன்றைய தினத்திலே நாம் தியானிக்க வேண்டும். எப்படி என்றால், ஏன் அந்த திருமணத்திற்கு இறைவனும் மாதாவும் அழைக்கப்பட்டார்கள்? முதலாக மரியாள் இறைவனிடத்தில் ஒரு கட்டளை வாக்கியமாக ஏன் சொன்னார்கள் என்று தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவ ஆவி நம்முடன் உடன்படுவார். அந்த இடத்தில் தேவன் நம்மோடு பேசுவார். ஒரு சில நேரங்களில் அந்த வார்த்தையை விட்டு நம்மால் செல்ல முடியாது. நாம் அந்த வார்த்தையில் லயித்து அங்கேயே நின்று விடுவோம். ஒரு புதிய வாழ்க்கையை நாம் அங்கு உணர முடியும். இறைவனின் ஒளியை நாம் உணர முடியும். இது நிச்சயமாகவே நோன்பு இருக்கும் பொழுது, தவம் இருக்கும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஜெப காரியங்கள். மூன்றாவதாக, ஏழை எளிய மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை நாம் உணர முடிகிறது. இந்த உடலினை மறுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நமது உடல் தேவ ஆவியோடு இணைக்கப்படுகிறது என்பது நமது கத்தோலிக்க விசுவாசம். வெறும் மேம்போக்காக உலக காரியமாக அல்லாமல் மற்றவர்களைப் போலவே நாமும் அன்று தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து சாதாரண மனிதர்களைப் போல, ஆனால் இந்த உள்ளமானது இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இந்த உடலானது ஆசைகளை, தீய நாட்டங்களை, இன்பங்களை முற்றிலுமாக மறுதலித்து மறந்து இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடியதுதான் உண்மையான நோன்பாக இருக்க முடியும். நாமும் நோன்பிருப்போம், இறைவனோடு ஒன்றித்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இந்த பாடல் மூலமாக நாம் தியானிப்போம்.